ஸ்ரீரங்கத்தினுடைய சாவி உண்டு. அவர்கள் தான் மணியக்காரர்களாக இருந்து கொண்டு அரங்கனுடைய செல்வத்தை முத்தும் பாதுகாத்து வந்தார்கள். அதனாலே ஸ்ரீரங்கத்துல எப்பப்ப கோவிலுக்கு ஆறார் வரணும், எங்கெங்க சேவிக்கலாம், எப்பப்ப புறப்பாடாகணும், எப்ப பெருமாள் இறங்கணும், எப்ப கோட்டி, இன்னைக்கு மணியக்கார சுவாமி அதை அத்தனையும் கவனிச்சுக்கிறாரோ இல்லையோ, அன்னைக்கு கந்தாட தோழப்பர் தான் அதை பார்த்து வந்திருக்கார். கந்தாடை தோழப்பரும் ஒரு பக்கத்திலே, நம்பிள்ளையும் மற்றொரு பக்கத்திலே, இவர்கள் ரெண்டு பேரும் ஒரே காலத்திலே வசித்து வந்தவர்கள். அப்போது நம்பிள்ள ஒரு நாள் பெருமாள் சேவிக்கிறதுக்காக வந்திருக்கார். அவர் கூட சிஷ்யாக்கள் நிறைய பேர் வந்துட்டார். பெருமாளை சேவிச்சிருந்திருக்கார். நாழியார்து மேற்கொண்டு காரியங்கள் நடைபெற வேண்டும். கந்தாட தோழப்பர் தானே மணியக்காரர். அவர் பார்த்து தானே எப்பப்ப என்னென்ன நடக்கணும்னு சொல்லணும். நம்பிள்ளைய சிறிது கடிந்து கொண்டு பேசினார். மேற்கொண்டு கோவில் காரியம் நடக்கணும், சேவித்தது போது நகரலாம் அப்படிங்கிறாப்புல பேசிவிட்டார். நம்பிள்ளைக்கும் துணுக்கென்னு ஒருத்தர் சொல்லும்படி நாம நடந்துட்டோமே என்று தான் அபச்சாரப்பட்டதாக நினைத்து கொண்டு தன்னுடைய திருமாளிகைக்கு வேகமாக திரும்ப நடந்து விட்டார். இது பகல்ல நடந்த கதை. ராத்திரி வந்தது. கந்தாட தோழப்பரும் தன் திருமாளிகைக்கு போயிட்டார். நம்பிள்ளையன் தன்னுடைய திருமாளிகைக்கு போனார். கந்தாட தோழப்பனுடைய திருத்தேவியார் மனைவியார் தோழப்பரை பார்த்து கேட்டிருக்கா, அவரை யார் என்று நினைத்தீர்? நம்பிள்ளைய பார்த்து சேவித்தது போரும்னு சொல்லணும்னா அவர் சேவித்தா நம்பெருமாளா? நம்பெருமாள் பார்த்து பிறந்தவர் அந்த நம்பிள்ளை. நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தான் எத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் உபதேசரத்னமாலையில் மணவாளமர்கள் சாதித்தாரே. எத்தனையோ பெருமாள்கள் இருக்கலாம், நம்பெருமாள் ஒத்தர்தான் நம் பெருமாள். எத்தனையோ ஜீயர்கள் இருக்கலாம், நஞ்சியர் ஒத்தர்தான் நஞ்சியர். எத்தனையோ ஆழ்வார்கள் இருக்கலாம், நம்மாழ்வார் ஒத்தர்தான் நம் ஆழ்வார். எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம், நம்பிள்ள ஒத்தர்தானே நம்பிள்ளை. அப்படி நம்பெருமாளாலேயே அபிமானிக்கப்பட்டவர் நம்பிள்ளை. அவரிடத்துல போய் நீர் கடிந்து கொண்டு பேசிவிட்டீரே, தவறு அப்படின்னு மனைவி எடுத்துரைக்கிறாள். அந்த காலத்திலே பத்ரிமார்கள்லாம் நல்ல ஞானம் படைத்தவர்களாக இருந்து கணவன்மார்கள் ஒழுங்கா நடந்தா பதில் பேசாம பின்தொடர்வர்கள். அவர்கள் தப்பு பண்றாப்பல் இருந்தா தனிமையிலே திருத்தி கண்டித்து விடுவார்கள். இது ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான லட்சணம். கூரத்தாழ்வானுடைய தர்மபத்னியார் ஆண்டாளும் அப்படித்தான் நடந்துட்டு இருந்திருக்காள். சீதையே ராமனிடத்திலே அப்படித்தான் நடந்தாள். இதோ கந்தாட தோழப்பருடைய திருத்தேவியார் தோழப்பரிடத்துல சொல்ல, தோழப்பர் யோசிச்சு பார்த்தார், நம்பிள்ளை இடத்துல போய் நாம் அபச்சாரப்பட்டுட்டோமே, தப்பு தானா? ஏன்னா திருமங்கியாழ்வாருடைய அபராவதாரம், அவரிடத்துல தப்பு பண்ணிருக்கப்படாது, பரவாயில்ல. இப்ப ரொம்ப ராத்திரி ஆயிடுத்து, இப்ப நாம போய் மன்னித்து விடுன்னு கேட்க முடியாது. பொழுது விடிந்தவுடனே அவர் கிரகத்துக்கு போவோம், போய் மன்னிப்பு வேண்டுவோம் என்று தெரிவித்திருக்கிறார் தோழப்பர். ராத்திரி படுத்துனுட்டா கார்த்தால மணி 3:30. ஒரு சின்ன விளக்க கையில் எடுத்துட்டு போய் நம்பிள்ளின் இடத்திலே அபராதத்துக்கு க்ஷமித்துருள வேண்டும்னு கேட்போம்னு புறப்பட்டார். வாசல்ல கதவை திறந்துன்னு வந்தார். திண்ணேல் ஆரோ படுத்துட்டு இருக்காப்புல இருந்தது. ஆறுன்னு விளக்க தூக்கி பார்த்தா நம்பிள்ளை இவர் வீட்டு திண்ணையிலே படுத்திருந்தார். நம்பிள்ள தன்னுடைய திருமாளிகைக்கு முதல் நாள் போனார்னு பார்த்தோமோ இல்லையோ, போன உடனே அவர் நினைச்சாராம், முதலியாண்டானுடைய திருவம்சத்துல வந்த ஒருத்தர் போய் என்னை கடிந்து மனம் நொந்து சொல்லும்படி நான் நடந்துட்டேனே, இது என்னுடைய தப்புன்னா என்ன நம்பிள்ளை தான் நினைத்து அவர் எழுந்திருக்கிறதுக்குள்ள அவர் திருமாளிகையில போய் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முத நாள் பாதராத்திரியே வந்து அவர் படுத்துனுட்டார். இது ரெண்டு சீவையிட்டவர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிற லட்சணம். ஒரு தப்புங்கிறது நடந்துடுத்துனால் தவறு நடப்பது தவறு அல்ல, அந்த தவறென்னு ஒத்துக்கொள்ளாதது தவறு. இப்படித்தானே நாமும் கொள்ள வேண்டும். தவறுகள் எத்தனையோ உலகத்துல நடக்கலாம். தவறு பண்ணிட்டோங்கிறத தெரிஞ்சுட்டு திருத்திக்கிற மனப்பான்மை வர வேண்டும் அல்லவா? அது ரெண்டு மகாச்சாரியர்களுக்கு வந்தது. பரஸ்பர நீச்ச பாவத்தோட வாசல்ல வந்து இந்த நம்பிள்ளைய பார்த்தார். துணுக்குன்னு படுத்து கந்தாட தோழப்பருப்பு, எதுக்கு இங்க வந்திருந்தீர்? நேத்திக்கு நான் கடிஞ்சுனுட்டேங்கிறதுக்காக இப்பொழுது திரும்பி கேட்டுட்டு போறதுக்காக வந்தீரா என்றார். நம்பிள்ள திரும்ப, அதுக்கேது அடியேனுக்கு யோக்கியத்தை, நேத்திக்கு நாம் பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேட்க வந்தேன் என்று இவர் சொல்ல, உடனே கந்தாட தோழப்பர் அருகிலே வந்தார். ஒத்தருக்கொத்தர் அருளோட பார்த்து கொண்டார்கள். இவ்வளவு காலம் நினைத்திருந்தேன் நம்பிள்ளை ஆரோ சிலருக்கு காலக்ஷேபம் சொல்லி வந்தார்னு, இப்ப தெரிஞ்சுட்டேன், லோகாச்சாரியர் நீரே, உலகத்துக்கே ஆச்சாரியன் நீர் தான் என்ன ஒரு பட்ட பெயரை கந்தாட தோழப்பர் நம்பிள்ளைக்கு கொடுக்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு லோகாச்சாரியர்ங்கிற பட்டமே ஏற்பட்டது. துண்ணு புகழ் கந்தாடை தோழப்பர் தம்முகப்பால் என்ன உலகாரியனோ என்னுரைப்ப பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளை கோங்கி விலகாமல் நின்னதென்னும் மேல் மணவாளமுனிகள் சாதிக்கிறார்.